கணவன் ஒரு மனைவியை தலாக் தலாக் என்று 3 தடவை சொன்னால் அதை டைவர்ஸ் பண்ணிடலாம் என்று உங்கள் சேரியத் சட்டம் சொல்லுகின்றதா? அதை நீங்கள் ஆமோதிக்கின்றதா? தலாக் என்பது எப்படி ஜமாத்தில் சொல்ல வேண்டுமா அல்ல தனியே ஒரு வீட்டறையில் சொல்ல வேண்டுமா என்பதை நீங்கள் விளக்க வேண்டும். தற்பொழுது மத்திய அரசாங்கம் தலாக் தலாக் என்று 3 தடவை சொல்வதை அனுமதிக்கக்கூடாது என்று இப்பொழுது சொல்லியிருக்கிறார்கள். அது விஷயமாக தாங்கள் பதில் சொல்ல வேண்டும். அதாவது கணவன் மனைவி கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா, கல்யாணம் பண்ண பிறகு அவங்கள விவாகரத்து செய்வதாக இருந்தால் இந்துக்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கோர்ட் வழியாக தான் செய்ய முடியும். ஒரு இந்து அவராக பொண்டாட்டியை வேணான்னு சொல்ல முடியாது, அந்த பொண்டாட்டி புருஷனை வேணான்னு சொல்ல முடியாது. அவர்கள் கணவன் மனைவி பிரிந்து கொள்வதாக இருந்தால் நீதிமன்றத்தை அணுகி அதில் உள்ள வாதங்களை எடுத்து வைத்து அவங்களுடைய பர்மிஷனோடு தான் விவாகரத்து பெறணும் என்பது இந்துக்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் உள்ள சட்டம். முஸ்லீம்களுக்கு மட்டும் என்ன இருக்குன்னு கேட்டால் அவங்க மதத்தில் என்ன மாதிரி பிரியலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படி பிரிந்து கொள்ளலாம், தலாக்குங்கிற வகையில் பிரிந்து கொள்ளலாம் என்று முஸ்லீம் பர்சன் அல்லா என்று ஒரு சட்டம் எங்களுக்கு இருக்கிறது. முஸ்லீம்கள் கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தால் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகாமலேயே நீதிமன்றத்துக்கு வெளியிலேயே தீர்த்து கொள்ளலாம் என்பதற்கு அரசியல் சட்டத்தில் உரிமை இருக்கிறது. அதுக்கு பேர் முஸ்லீம் பர்சனல் லா. எங்களுக்கு திருமணம், விவாகரத்து, வாரிசு உரிமை, வக்ஃபு, இந்த 4 விஷயங்களில் எல்லாத்துலேயும் கிடையாது. இந்த 4 விஷயம் எங்களுக்கு மத்தியில் உள்ள விஷயம், பிறருக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம், நாட்டை பாதிக்காத ஒரு விஷயம், எங்கள் சமூகத்தில் மாத்திரம் நடக்கக்கூடிய இந்த 4 விஷயங்களில் எங்கள் மதப்படி நடக்கலாம் என்று சட்டம் இருக்கிறது. இது முஸ்லீமுக்கு இப்படி 4 இருக்கிற மாதிரி இந்துக்களுக்கு 4-5 இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது, எல்லா மதத்துக்கும் இருக்கிறது. அனைவருக்கும் ஒரே சட்டம்னு போட்டுவிட்டு ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் குறிப்பிட்டு சில விஷயங்களில் நீங்கள் உங்கள் மதப்படி நடந்து கொள்ளுங்க. உதாரணமாக இந்துக்கள் ஒரு குழந்தை எடுத்து தத்து பிள்ளைன்னு வளர்க்குறாங்கன்னு வைங்களேன், அது சொந்த பிள்ளை என்று இந்து மதத்தில் இருக்கிற தத்து பிள்ளை இருக்கிறதுனால அரசு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா சொந்த பிள்ளையுடைய உரிமை அவருக்கு கிடைச்சி போயிடும். ஒரு முஸ்லீம் அப்படி கிடைக்காது. அது இந்துக்களாக இருந்தால்தான் அந்த தத்து பிள்ளை செல்லும். இந்து அல்லாதவர்கள் பிள்ளை எடுத்து வளர்த்தார்களே ஆனால் அவங்க பிள்ளை ஆக மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தனி சட்டம் இருக்குது. வருமான வரி கட்டணம் இல்லையா, கூட்டு குடும்பம் இந்து மதத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்துக்களாக இருப்பார்களே ஆனால் கூட்டு குடும்பமாக இருந்தால் அவங்களுக்கு வரியில் சலுகை இருக்கிறது. முஸ்லீம்கள் கூட்டு குடும்பமாக இருந்தால் அவங்களுக்கு சலுகை கிடையாது, கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. அப்படி சில விஷயங்கள் ஒவ்வொரு மதத்துக்கு 4 நாள் இருக்குது. முஸ்லீமுக்கு மட்டும் சிறப்பு சலுகை இல்லை, முஸ்லீமுக்கு 4, இந்துக்களுக்கு 4, இப்படி ஒவ்வொரு மதத்திற்கு 4-5 சலுகைகள் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த காலத்தில் சட்டம் இயற்றிய வல்லுநர்கள் செஞ்சுருக்கிறாங்க. அந்த வகையில் தான் இந்த விவாகரத்து விஷயமும் எங்கள் மார்க்கப்படி நாங்கள் செய்யலாம்னு இருக்கிறது. இது ஃபஸ்ட்டு விளங்கி கொள்ளணும். அடுத்ததாக இந்த விவாகரத்தை நீதிமன்றத்தில் போய் அணுகி வாங்குறாங்க இல்லையா, அந்த முறை சரியா, சம்பந்தப்பட்டவர்களுக்குள்ளேயே அதை பேசி ஜமாத்து முறையிலேயே பேசி முடித்துக் கொள்வது சரியா என்று பார்த்தீர்களே ஆனால் நீதிமன்றத்தை அணுகுவது சரியில்லை. ஏன் சரியில்லை என்று சொன்னோம்னா, நீதிமன்றத்தில் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கொண்டு சென்றோமே ஆனால் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் எல்லாம் ஆகிறது. ஒரு பெண்ணுக்கு விவாகரத்து வழக்கு போட்டு 75 வயசில் விவாகரத்து தீர்ப்பு கொடுத்தார்கள். 75 வயசுக்கு பிறகு அந்த பெண்ணை விவாகரத்து பண்ண என்ன பண்ண போறாவ? அப்போ 75-40 வருஷத்துக்கு பிறகு ஒரு வழக்கில் என்ன செய்கிறாங்க, உனக்கு விவாகரத்து வழங்குகிறேன்னு தீர்ப்பளித்தா கணவன் மனைவி 2 பேரும் உடல் சம்பந்தப்பட்ட ஒரு மேட்ரு ஒத்து வரலன்னு சொன்னால் இவனுக்கும் உடல் தேவை இருக்கிறது, அவளுக்கும் தேவை இருக்கிறது. இது சட்டுப்பட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டிய ஒரு விஷயம். இது மற்ற விஷயமா கிடையாது. இந்த உடல் தேவைக்காக தான் கொலையெல்லாம் செய்கிறாங்க, என்னென்னலாம் நடந்துக்கிட்டு உலகத்தில் பார்க்குறோம். அப்போ சாப்பாடு எப்படி தேவை அது மாதிரி அதை விட கூடுதலான ஒரு தேவையாக சில நேரத்தில் இது அமைந்திருக்கிறது. அப்போ ஆணுக்கு ஒரு பெண்ணு தேவை, பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவை என்கிற ஒரு விஷயத்தில் நீதிமன்றத்தை அணுகி நீங்கள் 5 வருஷம் 7 வருஷம் நீங்கள் அது பிரிந்திருந்தீர்களே ஆனால் அப்போ என்ன நடக்கிறது, நாட்டில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இவன் யோசிக்கிறான், கோர்ட்டுக்கு போனால் 5 வருஷம் இழுப்பாங்க, வேற ஒரு கல்யாணம் பண்ண விட மாட்டாங்க, சட்டத்தில் இடம் இல்லாமல். அதுக்கு என்ன பண்ணலாம், மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி விட்டுருவோம், ஸ்டவ் எடுத்து இளம்பெண் சாவு, இதெல்லாம் என்னங்கிறீங்க? விவாகரத்து அளவுக்கு வந்துருச்சு நிலைமை. இவளை கோர்ட்டுக்கு விவாகரத்து வாங்கினா 5 வருஷத்துக்கு நான் என்ன பண்ணுறது, வேறு கல்யாணம் பண்ண முடியாது, நான் ஊர் பொறுக்கிட்டு இருக்க முடியுமா, இவளை ரத்தும் பண்ண முடியாது. அப்போ 5 வருஷத்துக்கு நான் எல்லாம் செலவும் கொடுக்கணும், இவளோட வாழவும் முடியாது. அப்போ நான் ஒரே நாள் அனுப்பிவிட்டோம்னா ஒரு தீக்குச்சி தான் செலவு. அப்போ அந்த மாதிரி எத்தனை பெண்கள் ஸ்டவ் அடித்து செத்திருக்கிறார்களே, அது எல்லாமே கணவன் குடும்பத்தாரால் செய்யப்பட்ட கொலைதான் என்று நாடாளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்தார்கள். அப்போ புருஷங்காரன் பொண்டாட்டியை ஏன் கொள்றான்?
பிரிவதற்கு நீங்கள் 7 வருஷம் எடுக்கிறனால பிரியலாம், பிடிக்கலன்னு ஆயிடுச்சு. பிடிக்கலன்னா நியாயமான விசாரிங்க, அறிவுரை சொல்லுங்க, ஜமாத்தார் கூட பேசுங்க, சரியா வரும்னா கவுன்சிலிங் கொடுத்து அனுப்பிவிடுங்க, சரியா வராட்டி உசுரோட விடுத்துலடான்னு சொல்ல வேண்டியதானே. வேறொரு வாழ்க்கை தேர்ந்தெடுத்து, இஸ்லாத்தில் மறுமணம் இருக்கிறது, வேறொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து போக போறா. இதில் இரண்டில் எது நல்லது? அதே மாதிரி பொம்பளை என்ன செய்கிறா, கணவனோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கணவன்ட்டு ஆண்மை இல்லாமல் இருக்கும், குட்டிச்சுட்டு சித்திரவதை பண்ணுவான். அதனால் இன்னொருத்தனோட அவளுக்கு ஒரு தொடர்போ விருப்பமோ ஏற்பட்டு விடும். அவனை அடைய வேண்டுமானால் இவன் இடைஞ்சலாக இருப்பான். அப்போ என்ன செய்யறது? நீதிமன்றத்துக்கு போ. நீதிமன்றத்துக்கு விவாகரத்து வாங்குறதா 7 வருஷம் ஆகும். 7 வருஷம் வரைக்கும் நான் என்ன பண்ணுறது? அப்போ என்ன பண்ணுறா, அந்த கள்ளக்காதலனோட சேர்ந்து புருஷனை காலி பண்ணு. இது நடக்குதா இல்லையா? பேப்பரில் ஒரு நாளாச்சும் செய்தி இல்லாமல் இருக்குதா? என்னைக்காவது கள்ளக்காதலோடு சேர்ந்து இந்து பத்திரிகையில் 4 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கிறான், இந்த பெண்கள் இந்த கொலை கள்ளக்காதல்னால தான் 20% கொலை நடந்திருக்கிறது. அப்போ 5 கொலைக்கு 1 கொலை கள்ளக்காதல் நடக்கிறது. அப்போ 5க்கு 1 20% தானே, 5க்கு 1. அப்போ 5 100 கொலை நடந்தால் 20 கொலை கள்ளக்காதல் மேட்டு நடக்கிறது. ஏன் நடக்குது? கள்ளக்காதல் நெசமாக கல்யாணம் ஆகிட்டு போயிட வேண்டியதானே. அதுக்கு நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க, நீதிமன்றத்துக்கு வாங்குறீங்க, 7 வருஷம் இழுக்கிறீங்க, வாய் தாங்குறீங்க, மனு போடுறீங்க, அது வக்கீலுக்கு பீஸு கொடுத்து நடையா நடந்து தேஞ்சு போய் அதுக்கப்புறம் விவாகரத்து வாங்குறதுக்கு ஏன் இந்த வேலை? கதையை முடி. இவளுக்கு இருக்க சாப்பாட்டில் விஷத்தை கொடுத்து முடிச்சு விட்ருவா. படுத்தாரு போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? வேற எதுவும் நடந்திருக்கும், சம்திங் அப்படி இருக்கு. பல வீடுகளில் சும்மா நல்லதான் படுத்தாரு போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? சிலது இயற்கா பொய்யும் இருக்கலாம், சிலது இவனை வச்சுக்கிட்டு மாரடிக்க முடியலை, இவன் வேணாம் நமக்கு வேறொரு வாழ்க்கை தேர்ந்தெடுப்போம்னு நினைக்கக்கூடியவளாக இருந்தால் அவள் சாப்பாட்டில் உப்பு ஏதாவது சேர்த்து போட்டால் கதை முடிஞ்சு போச்சு. அம்மிகளை போட்டு அறுத்தவன்லாம் இருக்கிறா. சில பேர் அடுப்பில் என்ன செய்கிறான்னா உறுப்பெல்லாம் அறுத்து விட்டு போனவன்லாம் இருக்கிறா. அப்படி கொன்றவன்லாம் இருக்கிறான். பேப்பரில் வந்து செய்தி தான் இதுவான் நாட்டில் நடக்குது. அப்போ என்ன பண்ணுறோம்? விவாகரத்துக்கு கணவன் மனைவிங்கிற ஒரு தேவை. அது சும்மா பேசிகிட்டு இருக்கிற வேலை புனிதம் கிடையாது. கணவனுக்கு மனைவி என்ற ஒரு உறவு தேவை, மனைவிக்கு கணவன் என்ற உறவு தேவை. அது திருத்தி அளிக்காது என்று இருக்குமையானால், இவனுக்கும் அவளுக்கும் ஒத்தே வராது என்கிற ஒரு நிலைமை வறுமையானால் அவங்கள சட்டுப்புண்ணு பிரித்து விட்டா தான் அவன் ஒரு மாப்பிள்ளையை தேடிக்கிடுவா, இவன் ஒரு பொண்ணை தேடிக்கிடுவான், உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும் என்று இருந்தால் நீதிமன்றத்துக்கு போவது நல்லதா போகாமல் இருக்க நல்லதா என்று சிந்தித்து பாருங்கள். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஆம்பளைக்கு இருக்கு, பெண்களுக்கு இருக்கு விவாகரத்து பண்ணுறது. ஒரு மனைவி பிடிக்கலன்னு வைங்களேன், விவாகரத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதன் மூலமாக விவாகரத்து செய்யலாம். இப்படியான விவாகரத்து செய்து விட்டால் உடனே விவாகரத்து ஆகிறாது. விவாகரத்து செஞ்சேன்னு விவாகரத்து ஆகிறாது. 3 மாதம் அவனுக்கு டைம் கொடுக்கப்படுது. 3 மாதத்துக்கு இடையில் இல்லை நம்ம சேர்ந்துக்கிடுவோம், நான் விவாகரத்து பண்ணலை, நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டானே. ஆனால் 3 மாதத்துக்கு இடையில் 2 பேரும் சேர்ந்து கொள்ளலாம். விவாகரத்துன்னு சொல்லிவிட்டு பிரிந்த பிறகு அந்த அருமை தெரியும். 2 பேர் சேர்ந்து இருக்கும்போது அருமை தெரியாது. பிரிந்து விட்ட பிறகு ஆஹா மனைவி இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்று 1 மாதத்துல கூட விளங்கலாம், 1.5 மாதத்துல விளங்கலாம். அப்போ என்ன செய்யலான்னு கேட்டால் பிரிந்தவர்கள் மறுபடியும் சேர்ந்து கொள்ளலாம். இது ஒரு தலாக்கு. 3 மாதத்தில் சேரலன்னு வைங்க, 3 மாதத்தில் சேரலன்னு வைங்க, அதுக்கப்புறமேல சேரலாமான்னா கல்யாணம் பண்ணி சேர்ந்து கொள்ளலாம். 3 மாதத்துக்கு இடையில சும்மா கூட்டிகிட்டு வந்துக்கிறலாம். 3 மாதம் கடந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க 2 பேருமே முறைப்படி மறுபடி திருமணம் மூலமாக சேர்ந்து கொள்ள வேண்டும். நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணித்தாங்கன்னு சொல்லி புதுசாக ஒரு பெண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணுவது போல அந்த தம்பதிகள் கல்யாணம் பண்ணி 3 மாதம் கழிந்து விட்டால் எவ்வளோ காலம் சென்ற பிறகும் திரும்ப செய்து கொள்ளலாம். மறு திருமணம் இந்த வாய்ப்புலாம் சட்டத்தில் கிடையாது. நீங்கள் கோர்ட்டில் விவாகரத்து வாங்கிட்டு வந்தீங்கன்னு வைய, இந்த வாய்ப்புலாம் கிடையாது. விவாகரத்து பண்ணிட்டும் சேரலான்ற அளவுக்கு இஸ்லாம் சொல்லி காட்டுது. கோவத்தில் இருந்தால் சொல்ல தான் செய்வானுவ, 3 மாதம் பிரித்து பாரு, அப்புறம் சரியாக வந்தால் சேர்ந்துக்கிறவான்னு சொல்லி சேருவதற்கு தான் விவாகரத்து சட்டம் வச்சிருக்கு. கோர்ட்டு மூலமாக போய் முடிச்சு வெட்டி விட்டான்னு வைங்க, முடிச்சு கதை. இஸ்லாமிய முறைப்படி பிரிஞ்சான்னு வைங்க, சேருவதற்கான வாசல் திறந்து இருக்கிறது. இது ஒன்றாச்சு. அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, விவாகரத்து பண்ணிட்டு சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பிறகு பஞ்சாயத்து வருது. 2வது தடவை ஒரு தலாக்கு சொல்கிறான். 3 சான்ஸ் அவன், அது முத்தலாக்கு, 3 சான்ஸ். அது 2வது தடவை சொல்கிறான்னு வைங்க. அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அடே எல்லாம் முடிஞ்சிடலடா, 3 மாதத்தில் சேர்ந்துக்கடா, 3 மாதத்தில் சேராட்டி அப்புறம் கல்யாணம் பண்ணி சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லுகிறது. அப்போ 2வது தடவை தலாக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வாழ்ந்து விட்டு மறுபடியும் பிரச்சனை வந்து 2வது தலாக்குன்னு சொன்னான்னு வைங்க. 2வது தலாக்குன்னு சொன்ன பிறகு அவங்க விரும்பினால் 3 மாதத்தில் சேர்ந்து கொள்ளலாம். சேரவில்லை என்று சொன்னால் எப்போ விரும்புகிறார்களோ அப்போ கல்யாணம் பண்ணி விரும்பினா தான், வேலையை உனக்கு இந்த பொம்பளை போயிட்டு ஒன்றும் செய்ய முடியாது, 2 பேரும் மனம் ஒப்பி திரும்பி கல்யாணம் பண்ணி கொள்ளலாம் என்று ஆசைப்பட்டார்களே ஆனால் அவங்களே மறுபடியும் கல்யாணம் பண்ணி கொள்ளலாம். இப்போ கல்யாணம் பண்ணிட்டாங்களா, 2 தலாக் யூஸ் பண்ணிவிட்டான், மறுபடியும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பிறகு பஞ்சாயத்து வருது வேணாண்டு. இப்போ சொல்லிட்டான்னு வைங்க தான் 3வது தலாக்கு.
இப்படி சொல்லிவிட்டானேயானால் இனிமே சேர முடியாது. 3 தான். அதாவது நீதிமன்றம் ஒத்த வெட்ட வெட்டுறதை இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், பிரிய விட்டு சேர்வதற்கான வாசலை திறந்து விட்டு மறுபடியும் அந்த வாய்ப்புகள்லாம் கொடுத்து ஒரேடியாக முடிச்சு விட்டுறக்கூடாது. விவாகரத்துங்கிற பேரில் இஸ்லாம் சொல்லக்கூடிய 3 வாய்ப்பு கொடுக்குது. 3வது சொல்லிவிட்டாயானால் அவளுக்கு உனக்கு உள்ள உறவு முடிந்து விட்டது. இதுதான் 3 தலாக் என்பது. அதுக்கப்புறம் போய் 3 மாதத்தில் கூட்டிக்கலாம் முடியாது. மறுபடி கல்யாணம் பண்ணலாம் முடியாது. மறுபடி கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் அவள் வேற ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டு வேற ஒருத்தனுக்கு பிடிக்காம போய் அவனும் டைவர்ஸ் பண்ணி அப்படி இருப்பானே. ஆனால் அப்போ தான் செஞ்சுக்கிடலாம்னு சொல்லும் பொழுது இந்த 3வது டைவர்ஸ் பண்ண யோசிப்பான் ஒருத்தன். ஆஹா 2 தடவை பண்ணி சேர்த்துக்கிட்டோம், 3வது தடவை பண்ணிட்டோம்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம சேரவும் முடியாது என்று பயந்து ஒழுங்காக இருப்பான். அதுக்கு பிறகு வேணான்னு சொன்னாங்கன்னா அது ஒரு அது விட்ட போகிறது இல்லை, அது சேராமல் இருக்குது, நல்லது அது அப்படிங்கிற அளவுக்கு இஸ்லாமுடைய சட்டம் இருக்குது. இதில் என்ன செய்கிறாங்கன்னா சில பேர் 3 தலாக்குன்னு இருக்குல்ல, அறியாமையினால தலாக் தலாக் தலாக்குங்கிறான், 3 முடிஞ்சிருச்சுங்கிறான். இது இஸ்லாத்தில் இல்லை. இஸ்லாம் இதை சொல்லவே இல்லை. இஸ்லாமிய நாடுகளில் இந்த சட்டம் இல்லை. சவுதியில் இல்லை, எகிப்தில் இல்லைன்னா சுட்டி காட்டுறாங்கல்ல. நீதிமன்றத்தில் இதுதான் பஞ்சாயத்து ஓடுது. முத்தலாக் என்று 3 டைமில் செய்ய வேண்டிய விஷயம். அது ஒரே நேரத்தில் 3 தலாக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிறான். அப்போ பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. இஸ்லாம் 2 தடவை கொடுத்து சேர்வதற்கு வாய்ப்பை கொடுத்து 3வது தடவை செய்யும் பொழுது அவங்கள சேர முடியாமல் ஆக்கி வச்சிருக்கல, அந்த தலாக் இஸ்லாத்தில் உள்ள முத்தலாக் என்பதை எழுதி வைத்திருக்கிறாங்க. முஸ்லீம் பர்சனல் லாவுலையும் இதை எழுதி வைத்திருக்கிறார்கள். அது தப்பு என்று நாங்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறோம். முத்தலாக் ஒரு தலாக்கை பற்றி திருக்குரான் தமிழாக உங்களுக்கு தந்திருப்பார்கள். அதில் 74வது குறிப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தலாக்கு சம்பந்தமான ஃபுல் டீட்டெயிலும் இருக்கும். இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதாங்கிற ஒரு அது கொடுக்கணுங்க. இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதாங்கிற ஒரு புஸ்தகத்திலையும் நான் சொன்ன இந்த விவரங்கள்லாம் இருக்குது. இந்த தலாக்கு சம்பந்தப்பட்ட சட்டங்கள்லாம் இருக்கிறது. நீங்கள் அந்த கேள்வி கேட்டவருக்கு அதை கொடுத்துருங்க, அதில் ஃபுல் டீட்டெயில் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை என்று கேட்டால், இந்த முத்தலாக்கு என்பதற்கு நீதிமன்றம் கேள்வி கேட்குதுல, அதில் எங்களுக்கு உடன்பாடு இருக்குது. இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை பர்சனல் லாவில் அன்றைக்கு அறியாமல் சேர்த்து விட்டார்கள். நபிகள் நாயகம் காட்டிய வழியில் ஒரே நேரத்தில் 3 தலாக்கு சொல்லக்கூடாது. தலாக்கு சேர வாய்ப்பு, மறுபடி தலாக்கு சேர வாய்ப்பு, 3வது தடவை சொல்லும்போது தான் நடக்கும். 3 தலாக்கு என்று ஒருத்தன் சொன்னாலும் அது ஒன்றுதான். நபிகள் நாயகத்தின் வழிமுறையில் காண தலாக்கு சலாது அல்ல அகதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்கிறது. நபிகள் நாயகம் காலத்திலையும் அபூபக்கர் காலத்திலையும் உமர் அவருடைய ஆட்சி காலத்திலையும் 3 தலாக் என்று ஒருத்தன் சொன்னால் அது 1 தலாக் என்று தான் இருந்தது அப்படின்னு சொல்லி நபிமொழிகளுடைய ஹதீஸ் தொகுப்புகளில் ஆதாரப்பூர்வமாக இருக்கிறது. 3ன்னு சொன்னால் கூட 3 கிடையாது. நாங்கள் அதில் உடன்படுகிறோம். ஆனால் இப்போ என்ன மேட்டர்ன்னு கேட்டால், ஒட்டுமொத்தமாக இந்த தலாக்கையை காலி பண்ணுற மாதிரி கோர்ட்டில் போய் அணுகியிருக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் சொன்ன பதில் என்னன்னு கேட்டால், முத்தலாக் என்பதை மட்டும் சொல்லியிருப்பார்களே ஆனால் அது முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்துக்கு எதிரான ஒன்றை இஸ்லாத்தின் பெயரில் அன்றைக்கி எழுதி வச்சுக்கிட்டாங்க. அது நீக்கப்பட வேண்டியது, திருத்தப்பட வேண்டியது என்பதில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க மனுன்னு கேட்டால், இது மதச்சார்பற்ற நாடு, மதச்சார்பற்ற நாட்டில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சட்டம் வேணும், இது மதச்சார்பற்ற தன்மைக்கு எதிரானதாக இருக்கிற காரணத்தினால் இந்த தலாக்கு கான்செப்டையே எடுக்கணுங்கிற வார்த்தையை போட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த மத்திய அரசாங்க திட்டம் என்னன்னு கேட்டால், இந்த தலாக்குங்கிற ஒட்டுமொத்தத்தை அழிச்சு விட்டு நாங்கள் நீதிமன்றத்து படி ஏறி 7 வருஷத்துக்கு இப்போ புருஷனுக்கு பொண்டாட்டியை பிடிக்காட்டாலும் பொண்டாட்டிக்கு புருஷனை பிடிக்காட்டாலும் 7 வருஷம் நாங்கள் அலையணும்னு எங்களுக்கு திணிக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது. நாங்கள் எதிர்க்கிறோம். இது போக பெண்களுக்கு எங்கள் மார்க்கத்து தலாக்கு உரிமை இருக்குது. ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி மனைவிக்கும் புருஷனை பிடிக்காமல் போகும்ல. அப்போ கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அது கிடையாது இஸ்லாத்தில். புருஷன் பிடிக்காட்டி பிடிச்ச புருஷனை தேடிக்கிட்டு போ. அதுக்கு முறைப்படி ஜமாத்தில் முறையிட்டார்களே ஆனால் என்ன செய்வாங்க, விவாகரத்து சொன்னோன்னு காரணம் கேட்டு ரத்து பண்ணி விட்டுருவாங்க. அவள் வேறு கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ விவாகரத்து என்பது ஆண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற மாதிரி பெண்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது, எளிமையாக்கப்பட்டிருக்கிறது. எளிமையாக இருந்தால்தான் அவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம். இல்லைன்னா என்ன செய்வான், அவன் கொல்லுவான், அவளும் கொல்லுவான். இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவதூறு சொல்லுவான். இந்த பொண்டாட்டிகிட்ட விவாகரத்து வாங்குவதற்காக வேண்டி ஒழுக்கமான பெண் மீது என் மனைவி தப்பாக நடத்த உள்ளவளாக இருக்கிறாள், அதனால் அந்த விவாகரத்து தரணும்னு கோர்ட்டில் கேட்டால் கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நல்ல பெண் மீது பழி சுமத்துவான். பொம்பளை என்ன செய்வா, நல்ல ஆம்பளை மேலே இவனுக்கு ஆண்மை இல்லைன்னு பழி சுமத்துவா. இதெல்லாம் தேவையற்ற பிரச்சனைகளை உண்டாக்குவதற்காக வேண்டி தான் கோர்ட்டு படி ஏறுறோம். ஒரு சிவில் நாங்கள் கேட்குறோம், ஒரு சிவில் மேட்டருக்கு கோர்ட்டில் ஏற முடியுதா? ஒருத்தன் நீதி எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து செல்லாதுன்னு கேஸ் போடுறீங்க. அவன் 5 வருஷம் சம்பளத்தை வாங்கி அதுவும் முடிஞ்சு அடுத்த 5 வருஷம் வேற ஒருத்தன் அடுத்த 5 வருஷம் செல்லாதுன்னு தீர்ப்பளிக்கிறான். இந்த தீர்ப்பு என்னத்துக்குண்ணே?
ஒருத்தன் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டு செல்லாதுன்னு தீர்ப்பளிக்கிறதா இருந்தா அவன் எம்எல்ஏவா இருக்கும்போது தூக்கி வெளியே போட்டா தான் அதுக்கு அர்த்தம் இருக்குது. சைனாவில் மாதிரி இத்தனை நாளில் தீர்ப்பளிக்கணும்னு ஏதாவது வரம்பு இருக்கா நம்ம நாட்டில்? 40 நாள் தீர்ப்பளி முடிச்சிருவாங்க எந்த விஷயமா இருந்தாலும். இங்கே என்ன கணக்கு? இவர் எம்எல்ஏவா நான் எம்எல்ஏ தேர்தலில் இந்த செல்லாத முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு வைங்களேன், கேஸ் போட்டீங்க, 5 வருஷம் எம்எல்ஏ சம்பளம் வாங்கிட்டு இருப்பேன். அடுத்த 5 வருஷத்துக்கு வேற அந்த பீரியட் ஓடி போயிடும். 3வது 5 வருஷத்தில் என்ன செய்வாங்கன்னா, அவர் 2000 தேர்ந்தெடுக்கப்பட்டாரு, அது செல்லாது. இது நாக்கு வலிக்க வாயுது. நான் தான் 5 வருஷம் என் கருத்தை சொன்னேன், ஓட்டு போட்டேன், 5 வருஷத்துக்கு எம்எல்ஏ நிதியை பயன்படுத்தி இருக்கிறேன், அது என்னடா இந்த தீர்ப்பு? அப்போ சிவில் மேட்டருக்கு அப்படி தான் வேணா கோர்ட்டுக்கு போய் விரும்புகிறான். அன்னைக்கு கொடுக்கல் வாங்கல் சண்டைக்காரங்காலில் கூட சாட்சிக்காரங்காலில் விடுன்னு சொல்கிறான். இதுக்காக வேண்டி அந்த மாதிரியான நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க எல்லாரும். ஒரு கொடுக்கல் வாங்கல் விஷயத்துக்கு போனால் கூட அங்கே போய் செலவழிக்கிறத விட 5-10 கூட குறைய போய் பேசி முடிச்சுக்கிறோன்னு சொல்லி அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. லோக் அதாலத்தில் அதுதான் உண்டாக்கியிருக்கிறான். நீதிமன்றத்தில் தேவையில்லாமல் இருக்கிற காரணத்தினால தான் லோக் அதாலத்துன்னு இன்னொரு நீதிமன்றத்தை உண்டாக்கி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேசி முடிக்கிற மாதிரியான நீதிமன்றங்கள்லாம் வந்திருக்குது. அதனால இந்த விவாகரத்து சட்டம் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் இருப்பது தான் சிறந்தது. அதை ஒழித்து நீதிமன்றத்தை அணுக சொன்னார்களே ஆனால் அது கொலைகள் அதிகரிக்கும், நாட்டுக்கு நல்லது கிடையாது. எல்லா மக்களுக்கும் என்ன செய்ய, நீதிமன்றத்தில் எடுத்து பாருங்க, சமூகத்தில் கொலையை குறைஞ்சு போயிடும். விவாகரத்து விஷயம் கோர்ட்டு வழியாக நீங்கள் செய்கிறீங்கல்ல, இந்துக்களும் கிறிஸ்தவர்களும், அதை கோர்ட்லேருந்து எடுத்து உங்கள் ஜமாத்தில் வச்சு, ஜமாத்துன்னா உங்கள் சமுதாயத்தில் பஞ்சாயத்து வச்சுருப்பீங்கல்ல, தர்மகர்த்தா கோயிலெலாம் வச்சுருப்பீங்கல்ல, அதில் வச்சு பேசி முடிவு பண்ணுவது என்று நீங்கள் தீர்மானித்திருப்பீர்களே ஆனால் இந்த 20% கொலையை தடுத்துடலாம். கள்ளக்காதல் மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ஸ்டவ் எடுத்து இளமன் சாக மாட்டான். ஸ்டவ் எடுத்து சாகுற இளமன்ல முஸ்லீமே இருக்கிறது இல்லை. ஏன் நாங்கள் விவாகரத்து எளிதாக இருக்கனால அந்த தேவையில்லாமல் போய்விடுகிறது. அந்த மாதிரியான அடிப்படையில் தான் இஸ்லாம் விவாகரத்தை சொல்லுகிறது. அது விவாகரத்து என்பது முத்தலாக் என்பது இஸ்லாத்தில் ஒரே நேரத்தில் கிடையாது. ஆனால் 3 சந்தர்ப்பங்களில் தலாக் சொல்லக்கூடிய முறை இருக்கிறது. அது நாட்டுக்கு நல்லது, பெண்களுக்கு பாதுகாப்பானது. அதை விட ஒரு சிறந்த பாதுகாப்பான சட்டம் எங்கேயுமே கிடையாது. அதுதான் பதிலாக சொல்லிக்கிறோம்.